Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அத்தொகுதிக்குட்பட்ட மந்தைவெளியில் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 15ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகாகவே அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் 37 நாட்கள் இந்த பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு என்பதனை சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் அவர்களுக்கு வழிநெடுகிலுமே அந்த மலர் தூவி வரவேற்பு என்பதையும் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஆடலுடன் பாடலுடன் இந்த பிரச்சார நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இறுதி கட்டத்தை எட்டி வரக்கூடிய நிலையில் மேல தாளங்களுடன் தொண்டர்கள் உற்சாகமாக பாஜகவிற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மயிலாப்பூரை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக கடந்த 15 நாட்களாகவே தமிழிசை சவுந்தரராஜன் ஒவ்வொரு பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்தும் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் செய்யக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களை விளக்கம் அளித்தும் வாக்காளர்களை தாமரைக்கு வாக்களிக்கும்படி தொடர்ச்சியாக வாக்கு என்பதனை சேகரித்து வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி சரியாக இன்னும் 45 நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருப்பவர்கள் அதிகப்படியான ஆதரவு என்பதை தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சரியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகளில் இந்த பிரச்சாரம் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மந்தவெளியை தொடர்ந்து மயிலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதி மற்றும் வடக்கு மாத வீதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்தித்தும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மேற்கொண்டு வருகிறார். தாமரை சின்னத்தினுடைய கொடிகளை ஏந்தியும் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு அளித்து இந்த பிரச்சாரம் என்பதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருடைய வாக்காளர்கள் என்பதே அதிக அளவு ஆதரவு அளித்து அவருக்கு வரவேற்பு என்பதை கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். எனக்கு எப்பொழுதுமே இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. கபாலீஸ்வரர் கோயிலில் ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைத்தது, இறைவா எத்தனை தேர்தல்களில் நான் போட்டியிட வேண்டும், எத்தனை தேர்தல்களை நான் இப்படி ஆரம்பித்திருக்கிறேன் உன்னை நம்பி. ஆக எல்லா விதத்திலும் எனக்கு ஏதாவது வகையில் நீ வெற்றியைத்தான் தந்திருக்கிறாய். வெற்றி என்பது முதலிடத்தில் வந்தது மண்டு என்று நான் நினைக்கவில்லை. எவ்வளவு வாக்குகளை நீ பெற்று தந்திருக்கிறாய், அதற்கு எனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு, இந்த முறை தயவு செய்து இறைவனிடம் நான் வேண்டி கேட்டுக் கொள்வது, இறைவா நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. பல போட்டிகளை நாங்கள் சந்தித்து விட்டோம், எதிலுமே வெற்றி கிடைக்கவில்லை. அதனால் எவ்வளவுதான் நாங்கள் மதிப்பு மிகுந்தவர்களாக இருந்தாலும், படிப்பில் மிக அதிக உயரத்தை தொட்டவர்களாக இருந்தாலும், பதவியில் மக்கள் பணியில் அதிக உயரை தொட்டவர்களாக இருந்தாலும் கேலியும் கிண்டலுக்கும் ஆளாகிறோம். ஏனென்றால் எனது தகுதியில் பாதி கூட இல்லாதவர்கள் எல்லாம் எட்டு தோல்வி அக்கா என்று சொல்லும் பழி சொல்லை வாங்கும் அளவிற்கு இன்றைய நிலை இருக்கிறதே என்று மன வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அதற்கு முழு முதல் காரணம் நாங்கள் அல்ல என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் மயிலை மக்கள் என் வாழ்க்கையில் நான் பார்த்த தோல்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகரமாக இந்த மயிலை
நம் கைக்கு வரும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. மயிலாப்பூரில் நான் சுற்றுப்பயணம் செய்தது வெறும் வாக்குகளை வாங்குவதற்கு அல்ல, பிரச்சாரத்திற்காக மட்டும் அல்ல, பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்குமாகத்தான். நான் ஆரம்பிக்கும் பொழுது மயிலையை பற்றி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒடுக்கப்பட்ட பெண்களின் குரல், இந்த ஒடுக்கப்பட்ட பெண்களின் குரல் சட்டமன்றத்தில் நிச்சயமாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் நாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும். ஏனென்றால் நசுக்கப்பட்ட பெண்களின் குரல் சட்டமன்றத்தில் மயிலாப்பூர் சார்பாக ஒலித்தே ஆக வேண்டும் என்பதுதான், ஒலித்தே ஆக வேண்டும். ஏன் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கிறோம், கழிப்பறைகள் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த கழிப்பறைகள் பெண்களுக்கு கழிப்பறைகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மயிலையில் கழிப்பறைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது எனக்கு மன வேதனை. உயரமான கட்டடங்கள், அந்த கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு இதற்கு முந்தைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் கட்டடம் கட்டிவிட்டோம் என்று. ஆனால் உங்கள் பாவங்களுக்கு மன்னிக்கவே முடியாது திமுக அரசே, சட்டமன்ற உறுப்பினரே, சாமானிய மக்களை 9வது 10வது மாடியில் ஏற்றிவிட்டு அவர்களை பரிதவிக்க விட்டுவிட்டு வியாபார நோக்கில் பணம் கொடுத்தவர்களை முதல் 2 மாடியில் அமர்த்தி இருக்கும் கொடுமை மயிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம், கபாலி தோட்டம் போன்ற இடங்களில் இடித்து விடக்கூடிய நிலையில் இருக்கும் வீடுகளை 5 மாடிதான் வேண்டும் என்று என் மக்கள் சொல்லும் பொழுது 10 மாடி வியாபார நோக்கில் கட்டுவேன் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்பதை கபாலி தோட்ட மக்களும் பல்லக்கு மாநகர மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஸ்ரீனிவாசபுரம் வருகிறோம், அங்கே 29 ஏக்கர் நிலம் பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய மீனவ மக்களுக்கு சொந்தமான நிலம். அவர்கள் அங்கே இருந்து அடித்து விரட்டப்பட்டு வியாபார நோக்கில் அங்கே மால் கட்டப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தியினால் நமது மீனவ மக்கள் போராடுகிறார்கள். அவர்களை கைது செய்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மீனவ சகோதரர்களை கைது செய்து திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும், வேலூர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை மீனவ மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே சீனிவாசபுரத்தில் ஒரு சமூக நலக்கூடம் கட்டப்பட்டிருக்கிறது. எப்போது கட்டப்பட்டது? அதிமுக அரசியல் கட்டப்பட்டது. மரியாதைக்குரிய ஐயா நடராஜன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது கட்டப்பட்டது. அந்த சமூக நலக்கூடம் இன்று வரை திறக்கப்படவில்லை. ஆக அந்த சமூக நலக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், நாம் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். அதற்கு பக்கத்தில் லூப் சாலையில் நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள லூப் சாலையில் பெண்கள் எல்லாம் அமர்ந்து மீன் விற்றுக் கொண்டிருப்பார்கள். நான் கூட அங்கே அடிக்கடி சென்று மீன் வாங்கி இருக்கிறேன். அங்கே மீன் வாங்கும் போது அந்த சகோதரிகளிடம் சொல்லி இருக்கிறேன், எனக்கு மீன் குழம்பு என்றால் ரொம்ப பிடிக்கும், உங்க வீட்டுல வந்து நான் மீன் குழம்பு சாப்பிடுகிறேன் என்று அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த பெண்கள் வியாபாரம் செய்வதை தடுத்து அங்கே கூடாரம் மாதிரி ஒரு மார்க்கெட்டை கட்டி ஒரு வசதியே இல்லாமல் அவர்களை உள்ளே இருக்க வைத்து வியாபாரம் செய்ய முடியாமல் அவர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக லூப் சாலையில் உள்ள மீனவ பெண்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். ஆக எல்லா விதத்திலும் விசாலாட்சி தோட்டம், அந்த விசாலாட்சி தோட்டத்தில் ஹவுசிங் போர்டு வீடுகள் பாதி கட்டப்படவில்லை. கட்டப்பட்டதெல்லாம் மக்களுக்கு அவர்கள் விருப்பத்திற்கு எதிராக கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அந்த பகுதியில் பட்டா இல்லை.
நான் சொன்னேன், விசாலாட்சி தோட்டத்து மக்களுக்கு பட்டா கிடைக்க வேண்டும் என்றால் விசாலாட்சி